ஹலோ மச்சீஸ். கிரிப்டோ தமிழ் சங்கத்துக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். என் பேரு கிரிப்டோமச்சி. நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளாக் செயின் கிரிப்டோ அப்படிங்கிற சீரீஸ்ல இப்போ வரைக்கும் சில வீடியோஸ்கள் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். சம்திங் லைக் பிளாக் செயின் என்ன, பிட்காயின் என்ன, மைனிங் என்ன அப்படிங்கிறதுலாம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க, நான் அதுக்காக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் கார்டு இங்கே நான் சம்வேர் யூ வில் ஏபிள் டு see த கார்டு. அந்த கார்டு பார்த்து நீங்கள் ஐ ஹைலி சஜஸ்ட் அண்ட் ரெக்கமெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தென் யூ கம் டு திஸ் வீடியோ. ஏன்னா இந்த ஹோல் ஐடியாவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணதுக்கான ரீசன். ஸோ இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் என்னோட அப்ஜெக்டிவ் உங்களுக்கு ஒரு ஹை லெவல், ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேசிக், ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவலில் இல்லைனா கூட ஒரு பேசிக் லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமே. அதை வச்சு தான் இதை நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட், ஓகே. ஸோ பிளாக் செயின் பார்த்தோம், பிட்காயின் பார்த்தோம், மைனிங் பார்த்தோம். அண்ட் அந்த மைனிங் வீடியோ அப்போ நான் சொல்லியிருப்பேன், பிளாக் செயினில் மொத்தம் 21 மில்லியன் பிளாக் செயின், சாரி பிட்காயினில் மொத்தம் 21 பில்லியன் பிட்காயின் தான் இருக்கு அப்படின்னு. ரைட், அதுதான் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் ஆர் நார்மல் மணிக்கு பெரிய வித்தியாசமே. அங்கே வந்து எவ்வளோ வேலை பிரிண்ட் பண்ணலாம், ஆனால் பிட்காயின் வந்து 21 மில்லியன் தான் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே டிசைட் ஆயிடுச்சு. ரைட், ஆனால் அது போன மைனிங் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அந்த 21 மில்லியன் டே ஒன்லேயே வந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிளாக்ல கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அதை தான் மைன் பண்ணுவாங்க. அந்த மைனிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்தா இன்னும் தெளிவாக புரியும். ஸோ ஒவ்வொரு பிளாக்குக்கும் எவ்வளோ பிட்காயின் வருது, அப்படி அது யார் முடிவு பண்ணுறா? அண்ட் 21 பிட்காயின்ல இப்போ வரைக்கும் லாஸ்ட் ஒரு 13 வருஷத்துல ஆல்ரெடி 19 மில்லியன் பிட்காயின் கிட்டத்தட்ட சர்க்குலேஷன் வந்துருச்சு. மீதி இருக்க அப்ராக்சிமேட்லி 2 மில்லியன் பிட்காயின்ஸ் எப்படி வரும்? அது வரத்துக்கு இன்னும் 100 வருஷம் ஆக போகுது. ஸோ நம்ம அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், மொத்த சப்ளையும் மார்க்கெட்டுக்குள்ள வரத்துக்கு 2140 அப்படிங்கிற அந்த வந்த வருஷம் கிட்ட கிட்ட அப்ராக்சிமேட்லி ஆகும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ 2-3 கேள்விகள் திருப்பி நான் ரீஎட்டட் பண்றேன். ஒவ்வொரு பிளாக்குக்கும் இவ்வளோ பிட்காயின் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது யார் முடிவு பண்றா? எப்படி அடுத்த 100 வருஷத்துக்கு மீதி இருக்க 2 மில்லியன் பிட்காயின்ஸ் வரும்? இப்போ வரைக்கும் 19 மில்லியன் பிட்காயின்ஸ்ங்கிறது எப்படி வந்துச்சு? மைனிங் மூலமா. ரைட், ஸோ இதெல்லாம் வந்து அதோட நம்பர், அதுக்கு பின்னாடி இருக்க நம்பருக்கு வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட் பேர் தான் ஹாவிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஹாவிங்கை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்க்க போகலாம். ரைட், ஹாவிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. போன வீடியோ சொல்லியிருப்பேன், பிளாக் செயின், ஒவ்வொரு பிளாக் செயின் வந்து 10 நிமிஷத்துக்கு பிட்காயின்ல ஒரு பிளாக் செயின் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதை வந்து யார் மைண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு. அந்த ரிவார்டு என்னன்னா ஒரு எக்ஸ் அமௌண்ட். ஓகேங்களா? அந்த எக்ஸ் அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சுன்னா 50 பிட்காயின் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும், அதாவது 2009 ஜான்வரி ஃபர்ஸ்ட் இது வந்துச்சுல்ல, அப்போ வந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் மைண்ட் பண்றவங்களுக்கு அந்த மைனிங் ரிவார்டா 50 பிட்காயின் வரும் பெர் பிளாக். 50 பிட்காயின் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா லைக் மொத்தமே 21 மில்லியன் தான் இருக்கு. அப்படி பார்த்தா சில வருஷங்கள்ல இது முடிஞ்சு போயிடும். அங்கதான் ஒரு பெரிய பிரில்லியன்சி வந்து இந்த சத்தோஷி நாக்கமோட்டோங்கிறவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க டிசைன்ல. எவ்ரி 4 இயர்ஸ், எவ்ரி 4 இயர்ஸ் இந்த ரிவார்டு வந்து பாதியே குறைஞ்சிடும். இதுக்கு பேர் தான் ஹாவிங் அப்படின்னு. சிம்பிள், இது ரொம்ப டைரக்ட் ஒரு மீனிங் தான். ஹாவிங்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ஹாவனிங்னு சொல்லுவாங்க. ஹாவனிங் ஒரு ஹாவிங், நம்ம ஜென்ரலாக ஹாவிங் வச்சுப்போமே. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன்னா, இப்போ வந்து 2009ல 50 பிட்காயின் இருந்துச்சு. இது எப்படி 4 வருஷம்னா, இன்ஃபேக்ட் 4 வருஷங்கிறது வந்து பொதுவாக சொல்றது. டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இது 4 வருஷம் கிடையாது. ஒவ்வொரு 2,10,000 பிளாக் கிரியேட் ஆன உடனே, ஸோ மொதல் பிளாக்ல இருந்து 2,10,000 பிளாக் வரைக்கும் 50 பிட்காயின் இருக்கும். அடுத்த செட்டு வரும்போது 50 வந்து 25 பிட்காயின் ஆயிடுது. அடுத்த 2,10,000 வரும்போது 12.5 ஆயிடுது. பட் நம்ம அந்த பிளாக்ஸ் என்றது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும்னு தோராயமா இந்த 2,10,000 பிளாக் கிரியேட் ஆகிறதுக்கு 4 வருஷங்கள் ஆகும். அதனாலதான் இது வந்து 4 இயர்ஸுக்கு ஒரு டைம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். இப்போ 2009ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு.
50 பிட்காயின் கிடைச்சது ஒவ்வொரு பிளாக்குக்கும். 4 வருஷம் கழிச்சு 2012 ஃபர்ஸ்ட் ஹாவிங் நடந்துச்சு. இதெல்லாமே ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் டேட்ஸ் ஈவெண்ட்ஸ், ரைட்? மொத ஹாவிங். ஸோ தட் அது வந்து ஊர்ஜிதப்படுத்தி இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ராபஸ்டா இருக்கு. அந்த கோட் பண்ண மாதிரி யாருமே அதை கண்ட்ரோல் பண்ணல, இன்டர்வியூ பண்ணாம தானா எது நடக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அப்படிங்கிறதுக்கு உறுதி பண்ணது 2012 ஆட்டோமேட்டிக்கா 2010-001 பிளாக்ல இருந்து 25 பிட்காயினா ஒரு ரிவார்ட் வர ஆரம்பிச்சது. லைக் அ மேஜிக். ஓகேங்களா? ஸோ 2016 அடுத்த 4 வருஷம் கழிச்சு 12.5 பிட்காயின் ஆச்சு. 2020 6.25. இப்போதைக்கு இப்போ வந்து லாஸ்ட் 2-3 வருஷமா உள்ளது நம்ம ஒவ்வொரு பிளாக்குக்கும் 6.25 பிட்காயின் கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? 2024 அதாவது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3.125 அப்படின்னு இன்னும் கம்மியாகும். 28ல 1.5625 கம்மியாகும். 32ல 0.78125 கம்மியாகும். ஓகேங்களா? அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 2140 வரைக்கும் இது நடக்குது மாதிரி வச்சுக்கோங்க. 0.0000 சம்திங் வரும். ஓகேங்களா? அப்பதான் மொத்தம் முடியும். இது என்ன பியூட்டினா, ஸ்டார்டிங்ல 50 இருந்துச்சு, இப்போ வந்து 6 தான் கிடைக்குது. அப்பயும் மைனர்ஸுக்கு வந்து இது வந்து லுக்ரேட்டிவா இருக்கு. என்ன ரீசன்னா, சப்ளை வந்து கான்ஸ்டன்ட். கரெக்டுங்களா? 21 தான் இருக்க போகுது. அதுலயும் 21 மில்லியன் தான் இருக்க போகுது. அதுக்கு மேல கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது சிஸ்டம்ல டிஃபைன் ஆயிடுச்சு. வருஷங்கள் ஏற ஏற டிமாண்ட் நிறைய பேர் வந்து தெரிய வருது. ஏன்னா எத்தனை பேத்துக்கு வந்து 10 வருஷமா தெரியாது. சில பேத்துக்கு வந்து 5 வருஷம் முன்னாடி தெரியும், சில பேர் 2 வருஷம் முன்னாடி தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியுது, அடுத்த வருஷம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ டிமாண்ட் ஏறிக்கிட்டே போக போக சப்ளை சேமு, டிமாண்ட் ஏறுதுங்கிறனால சிம்பிள் கான்செப்ட், ப்ரைஸ் வந்து லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால தான் இப்போ வந்து 50 பிட்காயின் அப்போ ஜென்ரல் அப்போ ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு $2 இருந்துச்சு. $2 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 2013 வந்து 12 தான் கிடைக்கும் அப்படின்னா கூட மைனஸ் ஸ்டில் தேவர் டூயிங் இட். பிகாஸ் அப்போ வந்து ப்ரைஸ் ஒரு பிட்காயின் வந்து $3000 கிட்ட இருந்துச்சு. $3000 வந்து $10,000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 தான் கிடைக்குதுன்னாலும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு $20,000 இருக்கு பிட்காயின். அண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட $70,000 இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பெர் பிட்காயின் கம்மியானாலும் வேல்யூ அதிகமாக இருக்கிறனால ஸ்டில் பீப்புள் ஆர் டூயிங். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா எவ்ரி 4 இயர் கம்மியாகிட்டே போனாலும் வேல்யூ அதிகமாக ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இன்ஃபேக்ட் ஒரு தியரி என்னதுன்னா, இது 4 வருஷம் கழிச்சு இந்த இது பாதி கம்மியாகிறதுனால உள்ள வர சப்ளை வந்து கம்மியாகுது, டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ சப்ளை கம்மியாகுது, டிமாண்ட் அதிகமாகுதுன்னா ப்ரைஸ் வந்து பயங்கரமா ஏறும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு. ஸோ இது வந்து அதனால ஹாவிங் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த ஒரு 2 வருஷங்கள் இந்த ஹாவிங்னால ப்ரைஸ் பயங்கரமா ஏறுங்கிற ஒரு தியரியும் இருக்கு. அது தியரி பத்தி நம்ம பின்னாடி ஒரு டீட்டெயிலா வீடியோ பார்ப்போம். அதுக்கு பேர் தான் 4 இயர் தியரி, 4 இயர் சைக்கிள் தியரி. ஓகேங்களா? ஓகே. நவ் இப்போ இந்த ஹாவிங் ஏன் இது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகன்ட் அப்படின்னா, இது ஒரு தாட் ப்ராசஸே வந்து ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையான தாட் ப்ராசஸ். அப்படி ரைட்டுங்களா? ஸோ சப்ளை பார்த்தீங்கன்னா, சப்ளை வந்து 21 பில்லியன் முடிவு பண்ணிட்டாங்க சத்தோஷி ஸ்டார்டிங்லேயே, ரைட்? அதனால இது வந்து ரொம்ப ஸ்கேர்ஸ் ஒன்று. ஸோ 21 மில்லியன் தான் உலகத்துல இருக்க போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து 21 மில்லியன் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள வருது. அது உள்ள வரதும் அந்த உள்ள வர ரேட்டும் 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பாதியே கம்மியாகிட்டே போகுது. அப்படிங்கும்போது இது ரொம்ப ஸ்கேர்ஸான ஒரு என்டிட்டி. ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன் எவ்ரி 4 இயர்ஸ் வந்து பாதியாகிறதுனால இன்ஃப்ளேஷன் வந்து
ரொம்ப கண்ட்ரோலில் இருக்குது, இல்லை கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷன் வந்து பிலோ த ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும். அண்ட் மேஜராக இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பிட்காயின் வந்து சில பிட்காயின் வந்து ப்ரைவேட்க்கு மறந்துடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிட்காயின்ல லாஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அது வந்து திருப்பி ரிவைவ் பண்ண முடியாத பிட்காயின் லாஸ் ஆகும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட சம் மில்லியன் 21 மில்லியன்ல சில மில்லியன்கள் ஆல்ரெடி வந்து யூசேஜில் இல்லாமல் போயிடுச்சு. கீஸை வந்து தொலைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து திஸ் ஆல்சோ மேக்ஸ் இட் டிஃப்ளேஷனரி. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசன், இந்த ஆல் திஸ் திங்ஸ் புட் டுகெதர், இந்த ஹாவிங்கிறது வந்து தான் ஒன் ஆஃப் த மேஜர் டிசைன் எலிமெண்ட் விச் மேக்ஸ் இட் ஸ்கேர்ஸ், சப்ளை கான்ஸ்டன்ட், இன்ஃப்ளேஷனரி வந்து கண்ட்ரோல் அண்ட் டிஃப்ளேஷனரியாக வச்சுக்கிறதுக்கான ரீசன். ஓகேங்களா? ஸோ முன்னாடி நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஹாவிங்கிறது வந்து இந்த டேட் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஃபார் மல்டிபிள் தியரிஸ். அதில் ஒன் ஆஃப் த மேஜர் தியரி வந்து இந்த 4-இயர் சைக்கிள் தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4-இயர் சைக்கிள் தியரி அப்படின்னா என்ன? எதுக்கு 4 வருஷத்துல ஏதோ ஒன்று ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒன்று ரிப்பீட் ஆகுதுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். என்ன ரிப்பீட் ஆகுதுன்னா, ஹாவிங்னு ஒன்று கண்டிப்பாக 4 வருஷத்துக்கு எவ்ரி 4 இயர்ஸ் ஹாவிங் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? பட் அந்த ஹாவிங்கை சுற்றி சில விஷயங்களும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது கடந்த 12 வருஷமா 13 வருஷமா. அது வந்து ரொம்ப வியக்க வைக்கிற ஒரு விஷயம். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 4-இயர் சைக்கிள் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த தியரி பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, அது வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நன்றி.